வெல்கம் டு மிஷன் நோபடி சிவி அணியை பார்க்குற மூவி வந்து பேடியா 2022 ஆன ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தில் ஃபுல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கைஸ். தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துருக்கும். இந்த படத்தில் கதை எங்கே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அதில் ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஒரு காட்டை இடித்து காட்டுக்கு நடுவில் அந்த மரத்தெல்லாம் வெட்டி ரோடு போடணும். ஓகேங்களா? காட்டை சுற்றி போட்டால் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் மரத்தெல்லாம் வெட்டி போட்டால் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பேராசையில் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து தன்னோட வீடை வச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இதெல்லாம் டபுளாக வரும், நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு அவர் அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரோடெலாம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியலான வேலை ஆரம்பிச்சுட்டு அந்த காட்டில் சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு உல்ஃப் கடிச்சிருது. உல்ஃப் கடிச்சின உடனே மறுநாள் பார்க்குறாங்க, அந்த காயமே காணும், தடத்தை காணும், ஒன்றுமே காணும். நம்ம ஆளுக்கு வந்து அனிமல் சென்ஸ் வந்துருச்சு. இந்த ஸ்பைடர் கிடைச்சா என்ன ஆகும்? அனிமல் சென்ஸ் வந்துச்சு, உடம்பு ஃபிசிக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய தெரிய வந்துச்சு. அவர் வந்து ஃபுட்டு சாப்பிட மாட்டார். இப்போ வந்து செத்து போன மிருகங்கள் அதுக்கப்புறம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கே தெரியாமல் அவர் வந்து ஒரு ஓனாயாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்கள போயிட்டு கொன்று தின்னுடுறாரு. ஓகேங்களா? இவர் தான் காலையிலேயே வந்து அந்த ஆளை அப்பாயிண்ட் பண்ணுறாரு, இந்த வேலைக்கு நீன்னு சொல்லிட்டு. நைட் அவரே போயிட்டு தான் அந்த ஆளையும் கொள்றாரு. ஸோ இது வந்து ஒரு மிஸ்டீரியஸாகவே இருக்குது. இந்த சமயத்தில் அந்த ஊர் மக்கள் இருக்க ஒருத்தருக்கு வந்து இது தெரியுது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து அந்த நியூஸ் பரவிச்சுன்னா வைரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஊரை வந்து 144 அந்த மாதிரி ஏதோ ஒரு சட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை வந்து நடத்த விட மாட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து லாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்தக்கார பையன், அவரோட ஃப்ரெண்டு, இவங்க 3 பேரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து அந்த உல்ஃப் கடிக்கும் போது காயம் போடுறதுக்கு வந்து அங்கே ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காங்க. அவங்க தான் அனிகா. அவங்க தான் 2வது மெயின் கேரக்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டை காப்பாற்றுறது தான் வந்து அந்த அந்த உல்ஃபோட வேலையே. இதுதான் அந்த உல்ஃப் பண்ணிகிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பெரிய மாங் ஒருத்தர் இருப்பார். 120 இயர்ஸ் 130 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப வயசான ஒருத்தர். அவர்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கும்போது, அந்த அனிமல் உன்னை திரும்பியும் கடிச்சாதான் உனக்கு அது வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி அதே லொக்கேஷனில் அதே பொசிஷனில் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோடு போயிட்டு உட்காடுறாரு. உட்காந்துட்டு அங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து காட்டில் வந்து இந்த உல்ஃபை வேட்டையாடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இறக்கிட்டு அந்த உல்ஃபை வேட்டையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கடிக்க வர இருந்த உல்ஃபை துரத்தி விட்டானுங்க. 2 3 புல்லட் பாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த உல்ஃபை துரத்திட்டு இப்போ போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்து அந்த உல்ஃபே அழிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு என்ன கடிச்சு அப்படின்னு தெரியும். அப்புறம் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை கொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் நான் கடிச்சிட்டு அப்புறம் போயிட்டேன். எனக்கு என்னவோ நீ கொஞ்சம் நீ வந்து நல்லவன் தான், ஆனால் உனக்கு இந்த பணம் தான் வந்து இப்படி மாற்றி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நீ என்ன எப்படியாவது பழைய ஆக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த சமயத்தில் அப்போன்னு பார்த்து அனிகா வந்து அந்த அந்த சுட வந்தாங்களே டாஸ்க் ஃபோர்ஸ் டீம், அவங்க வந்து அனிகாவை கடத்தி கொண்டு போயிட்டு அவங்க பேஸில் வச்சுக்கிறாங்க. பேஸில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணார், அனிகாவை காப்பாற்றினாரா இல்லையா, அந்த காட்டை காப்பாற்றினாரா இல்லை அப்படின்னு அந்த காட்டை வந்து அப்படியே விட்டுட்டு ரோடு போட்டு லைக் செட்டில் ஆனார் இல்லை இல்லையா லைஃப்பில் அப்படின்றது இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதையே. ஒரு ஆவரேஜான ஒரு மூவி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ்வலான எலமெண்ட்ஸு. சிஜிஐக்கு வேணால் சிஜி நல்லா இருந்துச்சு, ஆனால் சிஜின்னு தெரியும். பட் சிஜி நல்லா இருந்துச்சு. வருந்தவான் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அனிகா ஓகே. இது காமெடி வந்து காமெடின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் இந்த படம் வந்து நான் ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்கில் தரேன். படத்தில் நல்லா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஜிஐ அந்த 2 3 சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து படத்தை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இன்னொரு படத்தோட. அந்த படம்லாம் இன்னும் நான் பார்க்கல. ஸோ அதெல்லாம் பார்த்தது எனக்கே தெரியும். ஒரு 2 கேமியோ லாஸ்ட்டில் ஒன்று வரும். ஸோ இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆவரேஜ் மூவி. பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அதே மாதிரி மூவி போக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மிஸ் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.